பேட்டிங் காரங்கடா போங்கடா. டேய் அவன்ட்ட ஏன்டா பேட்ட குடுத்தீங்க? பேட்ட வாங்குங்கடா. என்னடா என்ன பார்த்து நான் இழுச்ச வர மாதிரி தெரியுதா? அவனா பேட்டிங் ஆடுறேன்னு சொல்றான். டேய் தம்பி, இங்க கைலாக்கா வீடு தெரியுமாடா? நேரா போய் 3வது சந்துடா. சரிடா. முடிஞ்சா அட்ரா. மூணாவது சந்து. டேய் தம்பி, இங்க கைலாக்கா வீடு எங்க? கைலக்கா வீடா? வாங்க. இந்த வீடு தானடா? கைலக்கா கைலக்கா கைலக்கா. என்ன வீட்ல யாருமே இல்ல? ஏங்க 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 வாங்க. ஏங்க நான் தாங்க, பயப்படாதீங்க வாங்க. ஏண்டா கூட ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்? அட வாங்க, நான் தாங்க, பயப்படாதீங்க வாங்க. அடிக்கடி அவன் கூட இப்படிதான் விளையாடிட்டு இருப்பேன். அவன் நினைச்சுதான் பண்ணேன், மன்னிச்சிருங்க. ஏங்க பெரியவன் நானே இவ்வளவு பயப்படுறேன், சின்ன பையன் எவ்வளவு பயப்படுவான்? யார் இவனா? சந்திரமுகியே வந்தாலும் அசராம கண்ணு மாதிரி நிப்பான். முகரைய பாரு. ஆமா நீங்க? ஜோசஃப்ங்க, போன்ல பேசணுமே. ஓ நீங்களா? நீங்க மதியம் மேல தானே வரும்னு சொன்னீங்க. இல்லைங்க, நைட்லாம் தூக்கமே இல்லை, அதான் வரசா கிளம்பி வந்துடலான்னு வந்துட்டேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் ஃபோன் கட் பண்ணிட்டே இருந்தீங்க. யார் நானா? ஆமாம் நீங்கள் தான். இங்க வாடா. ஏண்டா கேம் விளையாடும்போது யாராச்சும் கால் அடிச்சா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்டா கட் பண்ற? ஓ நீங்க தான் ஜோசஃபா? ஆமாடா. ஏங்க மும்பரமா கேம் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களை யார் ஃபோன் பண்ண சொன்னா? அடி ஏங்க கூட போனே. போ ஸ்கூல் போ. ஏய் கையலே, டி பேரை சொல்லி கூப்பிடுற. போடா. எல்லாமே நீங்களே செஞ்சிருவீங்களா? ஆமா பின்ன, நல்லா சமைக்கவும் செய்வேன். நானே சொல்லக்கூடாது, நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. போதுங்க. செமையா இருக்குங்க. அதான் தெரியுமே, என் சமையலுக்கு இந்த சுத்து வட்டாரமே அடிமை. இந்த ஊர்ல இருக்க கிழவங்களுக்கெல்லாம் நான் தான் சமைச்சு போடுவேன். அதுங்களால என்ன முடியுமோ கொடுக்குங்க. இந்த ஊர்ல ஏதாவது திருவிழா விசேஷம்னா என் சமையல் தான். போன வாரம் ஒரு கொண்டக்கடலை ரசம். நீங்க தான் நானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்படிதான் நேத்து ஒரு பாட்டி சொல்லுச்சு, பாதியிலே தட்ட புடிங்கிட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சின்ன சின்ன கோர்ஸ்லாம் நெட்லேயே பண்ணிட்டு இருக்கேன். அம்மா இருந்த வரைக்கும் காலேஜ் போக முடிஞ்சது. அதுவும் போனதுக்கப்புறம் எல்லா வேலையும் நானே தனியாக பண்ண வேண்டியதாக இருக்கா. அதான் எல்லாமே நெட்லேயே. சூப்பருங்க. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன திட்டத்தோடு வந்திருக்கீங்க? கமலா வீட்டில் பணக்கார பையனை பார்த்து முடிச்சிருக்காங்களாம். எனக்கு அவ்வளோ வசதி இல்லை, அவள் வீட்டில் என்ன அவ்வளோ ஒத்துக்கல. இதெல்லாம் அவ சொல்லிட்டா. என்ன திட்டம்னு நீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட உதவி கேட்கறது தான் என் திட்டம், அதுக்கு தானே வந்திருக்கேன். அப்ப கையில கொஞ்சம் காசும் மனசுல கொஞ்சம் காதலையும் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்துடுறது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவள் வீட்டில் வெளியே விட மாட்டாங்க, அவளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு பார்க்க விடாமல் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறது? அதுலேருந்து மட்டும் அவளை காப்பாற்றி என்கிட்ட சேர்த்துட்டீங்க. நீங்கள் தான் என் குலசாமி. சரி எப்போ போகிறோம், எப்படி போகிறோம்? நீங்க கூட வரீங்களா? நான் வரல, நான் வந்தால் கொண்டு வாங்க, நீங்கள் போங்க. ஓ சரி நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். பார்த்து போங்க. பார்த்து போங்க. சேர்த்து வச்சிருவாளா? என்னக்கா கூப்பிட்டியா? ஆமாடா, கமலா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? ஆத்தி அந்தக்கா வீட்டுக்கா? நான் வரல, நான் ஒழுங்கா படிக்கலன்னு எப்ப பார்த்தாலும் வெஞ்சிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேக மாட்டாடா.
அவ அம்மா செய்யற குண்டு போண்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இன்னைக்கு அது செஞ்சிருக்காங்களாம். அதான் உன்னை கூப்பிட்டேன். சரி சரி அப்ப பாப்போம். போலாமா? ஆமா எதுக்கு இவ்வளவு அலங்காரம்? ஓகே வா. ஏய் கயல் வாமா. ஏய் பூச்சி உனக்கு ஸ்கூல் இல்லையாடா? ஆண்டி வயிறு வலி லீவ் போட்டிருக்கேன். உங்க குண்டு போண்டா சாப்பிடணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ம் அதான் வந்துட்டு அப்படியே கமலாவையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம். போண்டா தானடா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். உள்ள வா. சரி ம். ஏதோ பண்றேன்னு தெரியுது, என்னன்னு தான் தெரியல. சும்மா வர்றா. என்ன கோத்து விடாத மாதிரி பண்ணா சரி. கமலா இல்லையாம்மா? ராசப்பா கடை வரைக்கும் போயிருக்காமா. ஓ, வெளியே செருப்பு பார்த்தனே. இவ ஒருத்தி கழுத. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், வெளியில போகும்போது செருப்பு இல்லாம போகாத, காலு காய்ச்சிரும்னு. கேக்குறாள பாரு. ம். ஐயோ உள்ள இருக்கிறது தெரியாம கதவை சாத்திட்டேம்மா. வரேன்டி. ஏய் கயலு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டி. உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன், சொல்லவே இல்ல. அது ஒரு விஷயம், நீ வேற. உள்ள போய் பேசலாமா? உள்ள போய் பேசுங்களேன். உள்ள போங்க. அக்கா எங்கக்கா போற? பூட்டிட்டாங்களா? ம். இப்படி தாண்டி தினைக்கும் என்ன போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. என்ன? ஷ். அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் எல்லாமே பாத்துக்கிறேன். நீ போய் ஒரு நல்ல தவணையை கட்டோ போ. ஏன்? சொன்னதை செய் போ. ஏய், இது ஜோசப் ஃபோன். ம். ஜோசப் வந்திருக்கானா? புத்திக்கிட்டு போய் சொன்னதை செய். ம். கையில ஏ பூச்சி, இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. சொல்றத கேளுடா. என்ன மாட்டி விடாம எதை செஞ்சாலும் சரிதான். ஹே, உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு உன் கூட வந்தம் பாரு, என்ன சொல்லணும்? இல்லைனா மட்டும் நீ அப்படியே டெய்லியும் ஸ்கூல் போய் கிழிச்சிடுற மாதிரி தான். இங்க பாரு, இந்த கதையெல்லாம் உங்க ஆத்தாவோட நிறுத்திக்கோ. மெதுவா வந்து கதவை திறந்துடுறா. ஆமா அதை எப்ப பூட்டினாங்க? டே அது லூசுடா, அது அப்படிதான் பூட்டும். நீ வா. லூசா? சரி போவோம். அருமையான போண்டா ரெடி. நீங்க என்ன இங்க? என்னம்மா இப்படி? இல்ல அம்மா நாங்க பக்கத்துல என்ன ராசப்பா கடை வைக்க என்ன போயிருந்தோம். விஷயம்? சும்மாதாம்மா, பக்கத்துல தானே போயிட்டு கமலா நீ உள்ள போ. அம்மா இதுல என்னம்மா இருக்கு? பக்கத்துல தானே இந்த போயிட்டு கமலா வந்துடுறோம். அப்பா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீ உள்ள போ, நீ வெளியே போ. 10 நிமிஷத்துல வந்துரும்னு சொல்லுங்க. வாடி நீ. கமலா நில்லு. கமலா கமலா, கருமம். என்ன பண்றாளுங்க இவளுக்கு?
என்னால நம்பவே முடியலடா. நீ எனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? சரி, கையில் தான் ரிஸ்க் எடுத்தாங்க. என்ன இருந்தாலும் நம்ம இப்போ ஓடி போயிடுவோம். பாவம், அவங்க தான் இங்கே இருந்து கஷ்டப்படணும். அதான் இல்லை. நீங்கள் 2 பேரும் இப்போ உடனே ஊரை விட்டு போகிறதில்ல. என்னடி சொல்ற? யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போகிறோம். நீங்கள் 2 பேரும் எனக்கு ஒரு உதவி செய்ய போகிறீங்க. என்னது? நான் உங்கள் 2 பேருக்கும் என்ன செஞ்சனோ அதையே நீங்கள் 2 பேரும் எனக்கு திருப்பி செய்ய போகிறீங்க. புரியல. நான் ஒரு பையனை காதலிக்கிறேன். அவனை வீடு பூந்து தூக்கி என் கூட சேர்த்து வைக்கணும். லவ் பண்றியா? நீயா? ஆமா, எனக்காக நீங்கள் இந்த உதவி பண்ணணும். ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்ல? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடி. உங்களால் உதவி செய்ய முடியுமா முடியாதா? முடியும்னா சொல்லுங்க, நான் என் கதையை சொல்கிறேன். ஏங்க, எங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. இது கூட செய்ய மாட்டோமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடலாம். நீங்கள் முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் நான் என் கதையை சொல்லி தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை. தேங்க்ஸ். என் ஆள் பேர் கல்கி. கல்கியா? என்னடி சொல்ற? ஆமாம். டேய், இவன் நமக்காக ரிஸ்க் எடுக்கலடா, அவளுக்காக தான் ரிஸ்க் எடுத்திருக்கா. அவளால கண்டிப்பா இதை தனியா செய்யவே முடியாது. ஹே, கரெக்டு தான். யாருக்காக எடுத்தா என்ன? நம்மளை சேர்த்து வச்சுருக்காங்க. எங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் இது முடிஞ்ச அப்புறம் ஊரை விட்டு போயிடலான்னு உறுதியாக சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடி. உங்கள் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அவனை தூக்குன அடுத்த நிமிஷம் நீங்கள் இருந்து கிளம்பிடலாம். அது சரி, நீ முதல்ல கதையை சொல்லு.